கவின் கவின் குடிச்சு பாருங்க கவின். என் இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு அவரை இருப்பேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் மசாலா டீ செய்து காட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் மசாலா டீ போட்டு நான் இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை ஒரு சில நேயர்கள் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. எனக்கும் அந்த டீ இன்றைக்கு வேணும். அதனால் நான் திரும்பவும் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கலாம்னு இருக்கிறேன். இது ஸ்பெஷலாக என்னோடய நெட்பால் ஃப்ரெண்ட்ஸுக்காக. என்னென்னு சொன்னால், நான் ஒரு சில வேளைகளில் நெட்பாலுக்கு மசாலா டீ போட்டு கொண்டு போனேன். அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் என்னை கேட்டிருந்தாங்க விரும்பி. அந்த மசாலா டீயை அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பரான ஒரு மசாலா டீ. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை உடம்புல இருந்தாலும், சாப்பாடு சமைக்க இல்லையா, அல்லது பசிக்க இல்லையா, வயிற்றுக்குள்ள நோவுதா, இப்படியான பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு மசாலா டீயை குடிச்சு பாருங்கள். ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு. சூப்பரான ஒரு மசாலா டீ செய்யலாம் வாங்க. ஒரு சின்ன துண்டு கருவேப்பட்டை, ஓகே, ஒரு தேக்கரண்டி மல்லி, அரை தேக்கரண்டி சீரகம், 1/4 தேக்கரண்டி மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப், அதாவது பிரியாணி இலை, காஞ்ச இலை அல்லது பச்சை இலை, இது வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். இவ்வளோத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா இடிக்கணும். ஒன்றும் வறுக்கிறது இல்லை, இவ்வளோத்தையும் இடிக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, 2 பேருக்கு டீ குடிக்கிற அளவுக்கு 2 கப் அளவுக்கான மசாலா தான் நான் இப்போ இதில் இடிக்கிறது. இது நான் இப்போ முதல்ல பால் காய்ச்ச போகிறேன். அந்த பால் காய்ச்சல சட்டியில் எப்பயுமே பாலை சட்டியில் விடுறதுக்கு முதல் பால் சட்டிக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டீங்களேன்னு சொன்னால் பால் இந்த அடி பிடிச்சி சட்டியோட ஒட்டி பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறேன். கொழுப்பு நீக்கின பால் இது நார்மலாக இது எங்களுக்கு ப்ளூ கலரில் இருந்ததுன்னு சொன்னால் ஃபுல் ஃபேட்டோடு இருக்கும். நான் எடுக்கிறது ஃபேட் நீக்கினது. பாலை ஊற்றுறதுக்கு முதல் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டேன்னா அந்த தண்ணியை கொதிக்க வைப்போம். இது என்னத்துக்காண்டி இந்த தண்ணியை விட்டேனான்னு சொன்னால், இந்த பால் சட்டி, நீங்கள் பால் காய்ச்சிற சட்டி கீழே பால் அடி பிடிக்காது. இப்படி தண்ணியை விட்டு முதல்ல கொஞ்சம் சூடாக்கி கொண்டு அதுக்குள்ளே பாலை விட்டீங்களேன்னு சொன்னால், இப்படியோ நாங்கள் தண்ணி கலக்கத்தான் போகிறோம். தண்ணியை விட்டீங்களேன்னு சொன்னால் இந்த பால் சட்டியில் அடி பிடிக்கிறது குறைவாக இருக்கும். இது ஃபேட் நீக்கின பால் என்றபடியாக நான் இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்க போகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் ஆல்ரெடி இது ஃபேட் நீக்கினது. ஃபுல் ஃபேட்டோடு இருக்கிற பால் எடுத்தீங்களேன்னு சொன்னால் 1 கப் தண்ணி கலக்க சரியாக இருக்கும். அப்போ தான் டீ கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். இது ஃபேட் நீக்கினபடியாக நான் 2 கப் பாலே எடுக்கிறேன். 2 கப் பால். பால் 3 தடவை பொங்கி வரணும். நாங்கள் குறைச்சி குறைச்சி அதுக்கு பிறகு தான் நாங்கள் செய்து வச்சுருந்த மசாலாவையெல்லாம் போட்டு டீ ஆற்ற போகிறேன். ரெண்டு தேயிலை பேக் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுமெண்டா சொறி தேயிலையாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு டீ 2 கப்புக்கு போடுவீங்களோ அந்த அளவு போடலாம். 2 தேயிலை பேக் போட்டால் தான் நல்ல சாயம் கிடைக்கும். இப்போ நாங்கள் இடித்து வச்சுருந்த மசாலாவை இதுக்குள்ளே சேர்க்குறேன். இந்த டீயோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 5-6 தடவை நல்லா பொங்கி பொங்கி வரணும். அப்போ தான் இந்த டீ பேக் நல்லா சாயம் இறங்கும். நான் இந்த மசாலா டீக்கு கற்கண்டு சேர்க்கிறேன். கற்கண்டு நீங்கள் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு வேணுமோ பார்த்து போடலாம். நான் 1.5 மேசக்கரண்டி கற்கண்டு போட்டு நல்லா காய்ச்சணும். அந்த டீயை ஒருக்கா நல்லா இழுத்து ஆற்றணும். இப்போ நான் அந்த தேயிலையை வடித்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு
2 தடவை நல்லா இழுத்து ஆற்றணும். Really super, amazing. கவின் குடிச்சு பாருங்க கவின். உங்களுக்கு தொண்டை இச்சியாக இருக்கா, கரகரண்டு இருக்குதா, சாப்பிட அன்றைக்கு சாப்பாடு செமிக்க இல்லையா, சூப்பரான ஒரு மசாலா டீ. நீங்களும் செய்து இதை குடிச்சு பாருங்க எப்படி இருக்குதுண்டு மற்றவங்களுக்கும் கொடுங்க. தெரியாத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மசாலா டீ போடுறதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய விதமாக போடலாம். இதில் நான் சேர்த்த பொருட்கள் கண்டிப்பாக சேர்த்து தான் எல்லா மசாலா டீ போடணுமென்று இல்லை. தனியாக இஞ்சி போட்டு டீ போடலாம், தனியாக சீரகம் மல்லி போட்டு கூட மசாலா டீ போடலாம். இப்படி நிறைய விதமான மசாலா டீ போடலாம். உங்களுக்கு வருங்காலங்களில் வித்தியாசமாக நிறைய டீயை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கு நான் போட்ட மசாலா டீயோட இதுடன் இந்த வீடியோ முடிச்சு கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது தனியாக வீட்டில் செய்து குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட்டிகள் ஏதாவது நடந்தால், பர்த்டே பார்ட்டி, ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி மசாலாவை போட்டு கொண்டு போய் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். செய்து பாருங்க. நன்றி, வணக்கம்.